தமிழில்தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கின்ற தீர்க்க தரிசன வாக்கின்படியே 2 குற்றவாளிகளின் மத்தியிலே குற்றம் செய்யாத இயேசு அந்த கேடடைந்தவராக, முகத்திலே துப்பப்பட்டவராக, சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டவராக, சரீரம் எல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டவராக, இரத்தம் சிந்த சிந்த சிலுவையில் தொங்கினார் இயேசு. இயேசுவின் இறுதி வார்த்தைகளை கேட்பதற்காக சிலுவையின் அடிவாரத்திலும் பக்கத்திலும் பலர் ஆவலோடு காத்திருந்த வேளையிலே இயேசு 7 வார்த்தைகளை கடைசியாக பேசினார். இந்த 7 வார்த்தைகள் என்னவென்று நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு வார்த்தைக்கும் பின்னணியில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி நாம் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் அன்பை நினைத்து பார்ப்போம். இந்த பதிவில் இயேசு பேசிய 6வது வார்த்தை என்ன? ஏன் இயேசு இப்படி கூறினார்? எதற்காக கூறினார்? அதன் அர்த்தங்கள் என்ன? இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். 7 வார்த்தைகளில் இயேசு 6வதாக பேசிய வார்த்தை யோவான் 19:30 காணப்படுகின்றது. இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொன்னார் என்று பார்க்கின்றோம். நீங்கள் மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவர் இந்த வார்த்தைகளை சத்தமாக சொன்னார் என்றும் மகா சத்தமாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கின்றார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். சிலுவையில் மலர்வது பூ, அர்ப்பணிப்பு. 33 வயதில் பொதுவாக அநேக மக்கள் இதுதான் என் வாழ்க்கையின் ஆரம்பம் என்று கூறுகின்றனர். ஆனால் இயேசு அவரது 33வது வயதில் எல்லாம் முடிந்தது என்று கூறுகின்றார். முடிந்தது என்று அவர் கூறுவது தோல்வியின் குரல் அல்ல, அது வெற்றியின் குரல். இயேசு எல்லாம் முடிந்தது என்ற வெற்றி முழக்கத்தோடு மகா சத்தமாக ஆர்ப்பரிப்பாக தனது ஊழியத்தை முடித்தார். முடிந்தது என்பதற்கு புதிய ஏற்பாட்டு மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் 10 எழுத்து வார்த்தையான டெட்டலஸ்டா என்பது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முழுமையாக செயலாற்றி நிறைவு செய்தல் என்பது அர்த்தமாகும். எபிரேய மொழியில் முடிந்தது என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய வார்த்தை நிஷ்லாம் என்பதாகும். சில பிரதிகளில் குல்லா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முடிந்தது என்கின்ற வார்த்தையின் ஆழமே இயேசு எதையெல்லாம் முடித்தார் என்பதை நம்மை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கின்றதாக இருக்கின்றதல்லவா? மனுக்குலம் முடிக்க முடியாததை, மனிதன் எப்பொழுதும் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலம் செய்து முடித்தார். முதலில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 6வது வார்த்தை முடிந்தது என்று சொன்னதால் நமக்கு உண்டான நன்மைகளை பற்றி பார்க்கலாம். முதலாவது, பாடுகளை பற்றி உரைக்கப்பட்ட வசனங்கள் நிறைவேறின. 2வதாக, சாத்தான் தோல்வியடைந்தான். யூதர் மற்றும் புற இனத்து மக்கள் என்கின்ற திரை கிழிந்தது. பிதாவாகிய தேவனிடம் நேரடியாக செல்லும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது. மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்பது செயல்முறைப்படுத்தப்பட்டது. எல்லாருக்குமான பாவத்தின் கிரயம் செலுத்தப்பட்டது. கடைசியாக எல்லா பாவங்களுக்கும் இரட்சிப்பு கிடைத்தது. இனி பூமியில் செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லை என்பதை காண்பிப்பதற்காகவே முடிந்தது என்கின்ற வார்த்தையை இயேசு கூறினார். ஆண்டவர் பேசிய 6வது வார்த்தையாகிய முடிந்தது என்பது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இந்த ஒரே வார்த்தையில் 5 ஆவிக்குரிய ரகசியங்கள் உள்ளே மறைந்துள்ளது. முடிந்தது என்கின்ற ஒரே வார்த்தையில் என்னவெல்லாம் முடிந்தது? முதலில் மீட்பின் திட்டம் நிறைவேறி முடிந்தது. 2வது, இயேசுவின் ஊழியம் முடிந்தது. 3வது, முழு கிரயமும் செலுத்தப்பட்டு முடிந்தது. 4வது, நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. 5வதாக, சாத்தானின் கிரியைகள் முற்றிலுமாக அழிந்து முடிந்தது. இவைகளை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். முதலில் மீட்பின் திட்டம் நிறைவேறி முடிந்தது. ஸ்திரீயின் வித்தாக தோன்ற போகின்ற தேவகுமாரனாகிய இயேசு மீட்பை சம்பாதிக்க வேண்டும் என்பது ஆதியாகமம் 13:15 படி பிதாவினுடைய திட்டம். அதற்காகத்தான் தேவகுமாரனை புருஷனுடைய வித்திலிருந்து தோன்ற பண்ணாமல் ஸ்திரீயின் வித்திலிருந்து பிதா தேவகுமாரனை அனுப்பினார். அவருடைய 33.5 வருடங்களிலும் சாத்தானின் தலையை நசுக்கிக் கொண்டே இருந்தார். சாத்தானின் கிரியைகளை அழித்து கொண்டே இருந்தார். எங்கெல்லாம் சர்ப்பத்தை கண்டாரோ அங்கெல்லாம் சர்ப்பத்தை அதட்டியதை பார்க்கின்றோம். முடிவாக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதற்கேற்ப மீட்பின் கிரயமாக இயேசு தமது இரத்தத்தையே சிலுவையில் சிந்தினார். முழு இரத்தமும் அவரை விட்டு வெளியேறிவிட்டதற்கு சாட்சியாக கடைசியாக அவருடைய விழாவிலிருந்து தண்ணீர் வெளியேறி வந்ததை பார்க்கின்றோம்.
எனவேதான் பிதா எனக்கு கொடுத்த மீட்பின் திட்டத்தை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்கின்ற மனநிறைவோடு எல்லாம் முடிந்தது என்று இயேசு பேசி முடித்தார். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சகரியா 13:1 சொல்கின்றது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின்படியே இயேசு கிறிஸ்துவின் கைகளிலும் கால்களிலும் தலையிலும் விலாவிலும் இரத்தம் சிந்தியது. எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியாக அவருடைய விலாவிலே போர் சேவகன் ஒருவன் ஈட்டியால் குத்தின போது ஊற்று திறக்கப்படுவது போல அவருடைய இரத்தம் முழுவதும் மீட்பின் கிரயமாக செலுத்தப்பட்டு விட்டது. அவர் சிலுவையிலே தொங்கும்போது சிலுவையில் தொங்கின மற்றவர்களின் கால் எலும்புகள் முறிக்கப்படும், ஆனால் இயேசுவின் கால் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்கிற சங்கீதம் 34:20 தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. இயேசு மீட்பின் கிரயமாக அவரது இரத்தம் முழுவதையும் சிந்தி நம்மை பாவத்திலிருந்து மீட்டு, சாபத்திலிருந்து மீட்டு, பிசாசின் கட்டுகளில் இருந்து மீட்டு, வியாதிகளில் இருந்தும் நம்மை மீட்டார். இப்படி மீட்பை மனுக்குலத்திற்கு கொடுக்கும்படியாக அவரது மீட்பின் திட்டம் நிறைவேறி முடிந்தது. இரண்டாவதாக இயேசுவின் ஊழியம் முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்திற்கு வந்து தமது சரீரத்தை காளைக்கு பதிலாக, வெள்ளாட்டு கடாவுக்கு பதிலாக தன்னையே பலியிட சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று யோவான் 17:4 சொல்கின்றது. பிதா இயேசுவுக்கென்று நியமித்த சகல ஊழியத்தையும் இயேசு முழுமையாக நிறைவேற்றி முடித்தார் என்கின்ற ஆர்ப்பரிப்பை நாம் இந்த வார்த்தையில் பார்க்கின்றோம். இயேசு எந்த ஊழியத்தை செய்து முடித்தார்? பிதா இயேசுவுக்கு கொடுத்த ஊழியம் என்னென்ன? 21 விதமான ஊழியங்களை செய்யும்படி பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஊழியம் கொடுத்திருந்தார். முதலில் பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். இழந்து போனதை தேட இயேசு வந்தார். கெட்டு போனதை இயேசு ரட்சிக்க வந்தார். ஊழியம் செய்ய இயேசு வந்தார். தமது ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு வந்தார். பூமியிலே அக்கினியை போட இயேசு வந்தார். யூதருக்கு ராஜாவாக இயேசு வந்தார். நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த இயேசு வந்தார். பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க இயேசு வந்தார். பிரிவினையை உண்டாக்க இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தர இயேசு வந்தார். அழிவில் இருந்து தப்புவிக்க இயேசு வந்தார். மனிதனை ரட்சிக்க பாடுகளை சகிக்க வந்தார். பிரசங்கிக்கவும் குணமாக்கவும் இயேசு வந்தார். பரிபூரண ஜீவனை நமக்கு கொடுக்க இயேசு வந்தார். நியாய தீர்ப்பை கொடுக்க இயேசு வந்தார். உலகத்திற்கு ஒளியாக இயேசு வந்தார். பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இயேசு வந்தார். யாவருக்கும் முன்மாதிரியாக திகழும்படி இயேசு வந்தார். இந்த உலகம் ரட்சிக்கப்பட இயேசு வந்தார். இப்படி 21 விதமான ஊழியத்தையும் இயேசு கிறிஸ்து தனது 3.5 வருடத்தில் நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கின்றோம். முடிந்தது என்கின்ற வார்த்தை இயேசுவின் ஊழிய நிறைவின் ஆர்ப்பரிப்பான வார்த்தை. மூன்றாவதாக முழு கிரயமும் செலுத்தப்பட்டு முடிந்தது. மனிதன் செய்த பாவத்திற்கு உச்சக்கட்ட தண்டனை மரணமாகும். அந்த மரணத்தை தன் சரீரத்திலே நிறைவேற்றி முடித்தேன் என்கின்ற அர்த்தத்தோடு ஆண்டவர் முடிந்தது என்கின்ற வார்த்தையை பேசினார். இயேசுவை போலவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த யோவான் 19:30 சொல்லப்பட்டுள்ள எல்லாம் செலுத்தப்பட்டு முடிந்தது என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு பழக வேண்டும். கடனை திரும்ப செலுத்து என்று கேட்க வருகின்ற சத்துருவுக்கு விரோதமாக இந்த யோவான் 19:30 எடுத்துக்காட்டி எல்லாம் செலுத்தப்பட்டு முடிந்தது, சிலுவையிலே இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், பிசாசே என்னிடம் உனக்கு இடம் இல்லை, பாவக்கடன் ஒன்றும் என்னிடம் இல்லை, என்னுடைய கடன்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது எல்லாவற்றிற்கும் கிரயத்தை கொடுத்து முடித்து விட்டார். இனி எனக்கு அபராதம் இல்லை, இனி எனக்கு தண்டனை இல்லை, இனி எனக்கு சாபம் இல்லை, இனி எனக்கு அடிமைத்தனம் இல்லை, இனி எனக்கு தோல்வி இல்லை, இனி எனக்கு தலைக்குனிவு இல்லை, இனி எனக்கு புறமுதுகு இல்லை என்கிற தைரியமான ஆர்ப்பரிப்பு, எல்லாம் செலுத்தப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது என்கின்ற தைரியமான ஆர்ப்பரிப்பு இயேசு கிறிஸ்துவை போலவே நமது வாயிலும் இருக்க வேண்டும். இப்படி பேசும்போது எதிராளியாகிய பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான் அல்லவா? நான்காவதாக நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. காலங்களும் யுகங்களும் என்கின்ற சத்தியத்தின்படி நாம் வாழ்கின்ற இந்த காலம் கிருபையின் காலம், அதாவது சபையின் காலம். இதற்கு முந்திய காலம் நியாயப்பிரமாண காலம். இந்த நியாயப்பிரமாண காலம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் தொடங்கி அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துடன் முடிவடைகின்றது. அப்போஸ்தலர் 2:47 இருந்து புதிய ஏற்பாட்டு சபை உதித்தது. கிருபையின் காலமாகிய சபையின் காலம் ஆரம்பமானது. அப்போஸ்தலர் 2:37 முதல் 47 வரை கிருபையின் காலத்திற்கான உபதேசங்கள் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு சகல புஸ்தகங்களிலும் நிருபங்களிலும் எழுதப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் இப்பொழுது நாம் இருக்கின்ற கிருபையின் காலத்திற்குரிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசமாகும்.
இதற்கு முந்தின நியாயப்பிரமாண காலத்தில் ஒருவராகிலும் நீதிமானாக வாழ முடிந்ததில்லை. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட 10 கட்டளைகளை நியாயப்பிரமாண காலத்தில் தோன்றிய ஒரு மனிதனாலும் ஒரு விசுவாசியாலும் அதை கைக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் தேவன் நியாயப்பிரமாண காலத்திற்கு முடிவுண்டாக்கி இயேசு கிறிஸ்துவினாலே கிருபையின் காலம் பிறந்தது, சபையின் காலம் மலர்ந்தது. விசுவாசிக்கின்ற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கின்றார் என்று ரோமர் 10:4 சொல்கின்றது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கின்றபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று ரோமர் 6:14 சொல்கின்றது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் என்று கொலோசையர் 2:14-15 சொல்கின்றது. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எந்த கட்டளைகளும் இன்று நம்மை ஆளுகை செய்வதில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்த கிருபையே இன்று நம்மை ஆளுகை செய்கின்றது. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகின்றேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படியே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று எபிரேயர் 10:9-10 சொல்லுகின்றது. முதலாவதாக நீக்கி போட்டார் என்பதன் அர்த்தம் என்ன? சர்வாங்க தகன பலிகளினாலும் பாவ நிவாரண பலிகளினாலும் பழைய ஏற்பாட்டில் பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமானார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் முழுமையாக பரிசுத்தம் அடைய முடியாதபடியினால் அப்பொழுது கொல்லப்பட்ட காளை வெள்ளாட்டு கடாவின் பலிகளை நீக்கிவிட்டு இந்த முதலாவதாக சொல்லப்பட்ட காரியங்களை நீக்கிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரே தரம் பலியிடப்பட்டு இவ்விதமாக இரண்டாவதை தேவன் நிலைநிறுத்தினார். அதாவது நமது பூரண பரிசுத்தத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டு விட்டது. அதன் மூலம் கிருபை வெளிப்பட்டது. இவ்விதமாக நாம் நியாயப்பிரமாணத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்ட கிருபையினால் நாம் இப்பொழுது முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். நியாயப்பிரமாண காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது கிருபையின் காலத்திற்கு உட்பட்டிருக்கின்றோம். இந்த சத்தியத்தை தான் இயேசு ஆர்ப்பரிப்போடு முடிந்தது என்று சொன்னார். ஐந்தாவதாக சாத்தானின் கிரியைகள் அழிந்து முடிந்தது. இந்த 6வது வார்த்தையின் மூலம் மனுக்குலத்தின் எதிராளியாகிய பிசாசின் கிரியைகள் அனைத்தும் சிலுவையிலே அழிந்து முடிந்தது. அதாவது பிசாசின் தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டு விட்டது. அதாவது முற்றிலுமாக அவனது கிரியைகள் அழிந்துவிட்டது. பிசாசு செத்து போனவன். இனி அவன் தன் தலையை தூக்கி படமெடுத்து எவரையும் தீண்ட முடியாது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் என்று கொலோசையர் 2:15 சொல்கின்றதல்லவா? இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகின்றது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று யோவான் 12:31 சொல்கின்றது. இந்த சாத்தானை குறித்து பல பிரசங்கிமார்கள் அவனை பெரியவனாகவும் வல்லவனாகவும் மிக மோசமானவனாகவும் உருவகப்படுத்தி தேவ பிள்ளைகளை பயம் என்கின்ற சிறைச்சாலையில் அடைத்துவிட்டனர். இன்றைய காலத்தில் சத்தியத்தின் அறிவு நமக்கு தேவை. வேதாகமத்தில் எழுதப்பட்ட சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கூறவில்லை. நீங்கள் அறிந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்கின்ற கண்ணோட்டத்தில் கூறப்பட்டுள்ளது என்று யோவான் 8:36 சொல்கின்றது. துரைத்தனங்கள் என்றால் லெவல் ஆஃப் டீமன்ஸ், அதிகாரங்கள் என்றால் ரேங்க் ஆஃப் டீமன்ஸ். அதாவது பிசாசுகள் எத்தனை வகையாக இருந்தாலும் அவைகளின் கரத்தில் உள்ள ஆயுதங்கள் அனைத்தையும் சிலுவையில் தொங்கும் போது இயேசு உரிந்து கொண்டார். ஜீசஸ் டிசார்ம்டு த பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் என்று ஆம்பிளிஃபைடு வேதாகமத்தில் உள்ளது. ஆகவே சாத்தானின் அதிகாரங்கள் அனைத்தையும் சிலுவையிலே இயேசு உரிந்து கொண்டு அவனை ஒன்றுமில்லாதவனாக மாற்றிவிட்டார். பிசாசு நம்மேல் அதிகாரம் கொள்ள முடியாது. முடிந்தது என்கின்ற 6வது வார்த்தையின் மூலம் சாத்தானுடைய கிரியைகள் 100% அழிந்து முடிந்து விட்டது என்று இயேசு ஆர்ப்பரிப்புடன் கூறுகின்றார். பாவத்திற்காக நாம் அனுபவிக்க வேண்டிய சகல பாடுகளையும் இயேசு அவர் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அனைத்தையும் அனுபவித்து முடித்தபடியினால் இயேசுவை விசுவாசிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நமது பாடுகளிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் இயேசு நிரப்பி இருக்கின்றார். ஆம், மனிதனுக்காக எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது. நம் ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்த மீட்பின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுவே சிலுவையில் இயேசு பேசிய 6வது வார்த்தையின் ஆழமான சத்தியம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள்.
இந்த வீடியோவையும் நமது சேனலையும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் மற்ற மத நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். இயேசு பேசிய முதல் வார்த்தை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.